ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி கத்திரிக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது செய்ய நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீல வாக்கில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கருப்படிக்காது. நம்ம செய்கிற வரைக்கும் அது தண்ணியிலேயே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 பல் பூண்டு நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த பூண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. இதையும் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயுமே இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். நல்லாவே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிங்களா உங்களுக்கு அதில் வரக்கூடிய ஆவிலேயே உங்களுக்கு இது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்துடும். டோட்டலாக இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். உங்களுக்கு சூப்பராக செஞ்சிடலாம். மார்னிங் டைம் இல்லாதப்போ இதை செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது 3 மட்டும் போதும். இது 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காய் கூட நல்லாவே மிங்கிள் ஆகட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி அடிக்கடி க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டோட்டலாக ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக குயிக்காக கூட இது செஞ்சிடலாம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சூப்பராக செட் ஆகும். முக்கியமாக தயிர் சாப்பாடு, ரச சாப்பாடு கூடயெல்லாம் பக்காவான மேட்சிங் தான் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை. இது வரைக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட சீக்கிரமாகவே உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.